மான்செஸ்டர் யுனைடெட் டாப் 10 லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பேச போகிறோம். நம்ம எப்போ இருந்து பார்க்குறோமோ கிளப்பை வந்துட்டு அப்போ இருந்து நம்ம அந்த லெஜெண்ட்ஸை கன்சிடர் பண்ணாலே போதும். நம்பர் 10 ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ். கடந்த ஒரு 6 வருஷமாக ரைட் ஃப்ரம் ஹிஸ் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த டீமை வந்துட்டு ஒரு ஆங்கராக மிட்ஃபீல்டும் சரி அட்டாக்கிங்லேயும் சரி கேரி பண்ணுற ஒரு பிளேயராக வந்துட்டு நான் ப்ரூனோவை பார்க்குறேன். நம்பர் 9 ஆண்டோனியோ வெலன்சியா. ஒரு பீரியடில் வந்துட்டு இவங்க நம்மளுக்கு ஒரு நல்ல கேப்டன்ஷிப்பில் இருந்தார். someone if you can rely on the right back at that point of time on running from defense to attacking அப்படின்னா there's none other than வெலன்சியா. எட்டாவது தலைவர் ரியோ ஃபெர்டினாண்ட். ஸோ ரைட் ஃப்ரம் அந்த டன்னல்ல இருந்து அப்போ சீன்ஸ்லாம் காட்டுவாங்க, அவங்க வெளியே வராங்க அப்படின்றது. ஸோ அப்போ அந்த ரியோ கிட்ட இருக்கிற அந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மூஞ்சிலே ஒரு திமிர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கேமுக்கு முன்னுக்கும் அந்த மூஞ்சி ஒரு மாதிரி சீரியஸாக வச்சுக்கிட்டு தான் அவர் டன்னல்ல இருந்தே வெளியே ஆவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம கேப்டன் பேன்லாம் போட்டு அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் இந்தியா. ஏழாவதுக்கு பேட்ரிஸ் எவ்ரா. ரொம்ப குறைவான இதில் தான் நான் பார்த்துருக்கேன். பட் ஸ்டில் ஐ திங்க் ஜுவென்டஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் அவரோட கேம் வந்துட்டு நான் ரொம்ப குறைவாக தான் பார்த்துருக்கேன். ஈவன் ஸ்டில் ஹேவிங் வாட்சிங் ஹிஸ் கோல்ஸ், ஹிஸ் அசிஸ்ட் அண்ட் த வே ஹி டிஃபென்ஸ், ஹி ஹோல்ட்ஸ் த லைன். ஐ திங்க் எவ்ரா is also on my top 10 legends list. He could save a fucking Titanic. Number 6 is David De Gea. டேவிட் டெஹியா வந்துட்டு ஏன் இல்லை அப்படின்றது வந்துட்டு இப்போ கிளப் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஆளை கொண்டு வந்தாங்க. 500+ அப்பியரன்ஸில் க்ளீன் ஷீட்ஸோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் டேவிட் டெஹியா வில் பி த ஹி வில் ஆல்வேஸ் பி த பெஸ்ட் கீப்பர் ஃபார் மீ. ஸோ அஞ்சாவது வந்துட்டு டேவிட் பெக்கம் வந்துட்டு வளையறதுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, அவங்க வந்துட்டு ஹேர் கட்க்கும் ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப பிடிச்ச ஒரு மிட்ஃபீல்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் நான் எடுத்து பார்த்தேன்னா டேவிட் வில் டெஃபினெட்லி பி த. நாலாவது இடத்துல வந்துட்டு கிக்ஸ், ரைன் கிக்ஸ். லைன் அப்பே அப்போ ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருக்கும். அதில் ஆக ஸ்கேரியாக நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு நம்ம கிக்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்காப்புல. ஐ திங்க் கிக்ஸ் வில் பி த அஸ் வெல் ஃபார் மீ அஸ் அ கிளப் லெஜெண்ட். நம்பர் 3 ஸ்பாட்டிங்லேருந்து வந்து யார் எவருன்னு எதுவும் பேர் தெரியாத ஒரு ஆளாக இருந்து மான்செஸ்டர் யுனைடெட்டில் ஹீ பிளேட், ஹீ லிஃப்ட், ஹீ கிரியேட்டட் அ லெகசி ஃபார் ஹிம்செல்ஃப். ஐ வில் நெவர் டினை ஹீ வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெஜெண்ட்ஸ் தட்ஸ் எவர் பிளே ஃபார் அவர் கிளப். ரெண்டாவது இந்த மிட்ஃபீல்ட் பிளேயர் பெட்டரா, அந்த மிட்ஃபீல்ட் பிளேயரா பெட்டரா அப்படின்னு கேட்கும்போது தேர் வில் பி சம் நேம்ஸ். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பேர் இருக்கும் அப்படின்னா இட்ஸ் பால் ஸ்கோல்ஸ். நம்பர் 1 I think it's very obvious. வெயின் ரூனி. நீங்கள் யார் லெஜெண்டாக கன்சிடர் பண்ணுறீங்க? உங்கள் கிளப்லேருந்து ஒரு பிளேயர் நீங்கள் வேறு கிளப்புக்கு இல்லை, அது ரூனி. He was the one who actually made me fell in love with this club. உங்களுடைய டாப் 10 லெஜெண்ட்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்டில் போடுங்க. We would love to hear it from you.